ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு கடைசி வாய்ப்பே இதுதான். செகண்ட் டெஸ்ட் போட்டி வின் பண்ணுறதுக்கு இதை நாங்கள் பண்ணால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்திய அணி மேலே. கண்டிப்பாக செகண்ட் டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மார்னி மார்க்கல் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே முடிஞ்சோடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜெய்பன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மார்னி மார்க்கல் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவர் எடுத்த வார்த்தையை ட்ராவஸ் ஹெட் பற்றி தாங்க. ட்ராவஸ் ஹெட் உண்மையாக சூப்பராக விளையாடினார், நல்லா அடித்தார். அவர் நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தணும்னு நினச்சோம். அவர் ஒரு ஓடிஐ கேம் மாரி விளையாட்டுனால தான் எங்களால் கட்டுப்படுத்த முடியல. இருந்தாலும் அவரோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இந்திய அணிக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு தான். இன்னும் எங்களுக்கு 26 ரன் பின்னில் இருக்கும். ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 150 160 எங்களுக்கு அதிக ரன் எடுத்து கொடுத்து லாஸ்ட் விக்கெட் வரைக்கும் ஒரு 230 240 வரைக்கும் எங்களுக்கு டார்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் அணி பந்து வீச்சாளர்கள் ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியா அணி பந்து வீச்சாளர்கள் அது வரைக்கும் விடுவாங்களான்னு கொண்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு இந்திய அணி மேல் நம்பிக்கை இருக்குது. இந்த போட்டியை நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னி மார்க்கல் பேசியிருக்காப்புல. இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னோடய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்திய அணி 26 ரன் இருக்குது பின்னிலையில். காலையில் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது பட்டுன்னு விக்கெட் விட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்திய அணி காலி ஆகிடுவாங்க. பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி. மார்னி மார்க்கல் நம்பிக்கை வச்சுருக்காரு. இந்திய அணி மேலே ஒரு பவுலிங் பயிற்சியாளராக ஒரு நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் இந்தியா ஜெயிக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா டாப் ஆர்டர் யாருமே ஆட மாட்டுறாங்க. ஜெய்ஸ்வால் ஆடினா மட்டும் தான் டாப் ஆர்டரில் ரன்னு போகுது. விராட் கோலி போன மேட்ச் ஆடினார், இந்த மேட்ச் சுத்தமாக ஆடல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா எதுக்கு தான் டீமில் இருக்காருன்னே தெரியாமல் தான் இருக்காங்க. ஏன்னா ஓப்பனிங் ஆடினார், ஓப்பனிங்கில் ஒன்றும் பண்ண முடியல. திரும்பி மிடில் ஆர்டர் வந்தார். கடைசி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10-12 இன்னிங்ஸ் அவரோட பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டு. அவர் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு கேப்டன் பொறுப்பில் இருக்கிறார் பொழுது டீமில். அதுமாரிலாம் கொஞ்சம் மாற்றிட்டு இள வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதாங்க இந்திய அணி கொஞ்சம் முன்னேறும். பார்க்கலாம் அடுத்த போட்டியிலாச்சும் எதனா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களா சொல்லிட்டு. நிறைய பேர் என் கமெண்டில் என்ன சொல்கிறாங்க, பொம்ரா கேப்டன்ஷிப் நல்லா இருக்குது, ரோஹித் சர்மா தான் பொம்ராவே நல்லா பண்ணுறாரு, அவரே கேப்டனாக போடலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எனக்கும் கரெக்டு தான் தெரியுது. பட் அது நம்ம எடுக்கிற முடிவில் பிசிசிஐ, இந்தியாவோட பிசிசிஐ எடுக்கிற முடிவு தான். பார்க்கலாம் இதுக்கு மேலே எதனா ஒரு ஃப்யூச்சரில் எதனா ஆகுதான்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ரோஹித் சர்மா இந்த வாட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போகலன்னா கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார் தான் என்னோட கருத்து. பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இந்திய அணி இப்போது செகண்ட் டெஸ்ட் போட்டி வின் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா இந்திய அணி வின் பண்ணால் மட்டும்தான் முடியும். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். இந்திய அணி இன்றைக்கி தெரிஞ்சுங்க ரிசல்ட். ஏன்னா இந்தியா ஜெயிக்குதா ஆஸ்திரேலியா ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இன்னும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா செகண்ட் டெஸ்ட் போட்டி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.